எதிர்காலத்திற்கு தேவையான ஒருங்கிணைந்த போக்குவரத்து சூழல் கொண்ட கட்டமைப்பை உருவாக்குவதில் மாற்றங்களை ஏற்படுத்தும் முன்முயற்சிகளின் உத்திசார் முக்கியத்துவத்தை மேம்படுத்த வேண்டும் என மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் சரக்கு போக்குவரத்து மேலாண்மை நிறுவனத்தின் ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அமைச்சர் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்முனை தளவாட பூங்கா, கம்பிவட பாதைகள், பல்முனை நிலையங்கள், வழித்தட வசதிகள் ஆகிய திட்டத்தின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்தார். இத்தகைய திட்டங்கள் பல்முனை போக்குவரத்துக்கான இணைப்பை வலுப்படுத்துவதுடன் புதிய பொருளாதார வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்று அவர் கூறினார். சீரான பிராந்திய வளர்ச்சியை ஊக்குவிப்பதுடன் இந்தியாவின் ஒட்டுமொத்த சரக்கு போக்குவரத்துக்கான போட்டித்திறனை மேம்படுத்த உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திட்டத்தின் செயலாக்கத்தை பாதிக்கும் முக்கிய சவால்கள் மற்றும் தடைகளை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காண்பதுடன் திட்டத்தின் செயலாக்கத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்து போக்குவரத்து திறனை மேம்படுத்தி அதற்கான செலவுகளை குறைத்து பயணிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை வழங்குவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா, தற்சார்பு இந்தியா போன்ற தொலைநோக்கு பார்வையை மேலும் முன்னெடுத்து செல்ல உதவிடும் என்று கட்கரி கூறினார்.